Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா லான்ச் பண்ண இன்ஸ்டாகிராமோட த்ரெட் ஆப்பும் அண்ட் அதுக்கு காம்படிஷனா இருக்க போறேன்னு சொல்ற ட்விட்டர் ஆப்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இல்ல. கம்பேரிட்டிவ்லி இப்போ நம்ம த்ரெட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இல்ல ட்விட்டரை கம்பேர் பண்ணும்போது தான் வந்து பார்க்க போறோம். யூஸ் பேர் மெட்ஸ்ல வீடியோ தொடர்ந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஒரு கான்வர்சேஷன் பேஸ்ட் ஆப் த்ரெட்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டருக்கு காம்படிஷனாக தான் இருக்க போன்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ட்விட்டர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது த்ரெட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இல்லை ஒன்மையா வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன். த்ரெட்ஸ் ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, லாக் அவுட் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டை வந்து நம்ம நிறைய ட்வீட் வந்து போடுறோம், அக்கௌண்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து த்ரெட்டை வந்து நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சிங்களோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து போயிடும். ஸோ டீஆக்டிவேட் அண்ட் டெலிட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் சேர்ந்து போயிடும். அண்ட் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லோகோ இன்ஸ்பயர் ஆனது வந்து @ பார்த்த உடனே நானும் ஜிலேபி தான் நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஸோ நீங்க அந்த லோகோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன நினைச்சீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ ட்விட்டர்ல என்ன இருக்க ஃபீச்சர்ஸ், த்ரெட்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கா இல்லையா, என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி ஒன் பைனா வந்து பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ட்விட்டர்ல நம்ம 250 கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து டைப் பண்ண முடியும். அதே த்ரெட்ஸ்ல அதை கம்பேர் பண்ணும்போது 500 வேர்ட்ஸ் நம்ம வந்து டைப் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஒரு விஷயத்தை நம்ம பிரீஃபா எழுதணும்னு நினைச்சோம்னா ட்விட்டர்ல ரெண்டாவது ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் அப்படி கம்பேர் பண்ணும்போது த்ரெட்ஸ்ல 500 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுலயே நம்ம சொல்ல வர விஷயத்த வந்து ஈஸியா கன்வே பண்ணிட முடியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு த்ரெட்ல இந்த வேர்ட் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் ட்விட்டர்ல நீங்க ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ லிங்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு லிங்கை நீங்க ஷேர் பண்ண முடியும்னா ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ண முடியும். அண்ட் த்ரெட்ஸ்ல முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, த்ரெட்ஸ்லயும் வந்து நம்ம லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அடுத்த டிஃபரன்ஸ், போட்டோஸும் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ட்விட்டர்ல ஷேர் பண்ற மாதிரி போட்டோஸும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ட்விட்டர்ல வீடியோ ஷேர் பண்ற மாதிரி த்ரெட்ஸ்லயும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ட்விட்டர்ல 2 நிமிஷம் 20 செகண்ட் மட்டும் தான் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா அடுத்த பார்ட் தான் வந்து ஆட் பண்ணணும். அதுவே த்ரெட்ஸ்ல கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டை நம்ம கட் பண்றதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட 5 நிமிஷங்கிறது மேக்ஸிமம் அதிலே வந்து ஷேர் பண்ணிட முடியும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும். ஸோ 5 நிமிஷம் வரைக்கும் த்ரெட்ஸ்ல வீடியோ ஷேர் பண்ணிக்க முடியும். ட்விட்டர்ல 2 நிமிஷம் 20 செகண்ட் மட்டும்தான். த்ரெட்ஸ்ல ஒரு த்ரெட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா எடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. அதுவே ட்விட்டர்ல பண்ணமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்விட்டர்லயும் பண்ண முடியாது. பட் ட்விட்டர் ப்ளூ இருந்துச்சுன்னா பண்ணிக்க முடியும். ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ஸ் இதெல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு, கரண்ட்ல என்ன ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ த்ரெட்டே ட்ரெண்ட் ஆனது ட்விட்டர்ல பார்த்தா வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி த்ரெட்ல என்னென்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி, என்னென்ன கரண்ட்ல ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கல. மேபி ஃபியூச்சர்ல வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்போதைக்கு அந்த ட்ரெண்டிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, ட்விட்டர்ல இருக்கு. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ட்விட்டர்ல வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு ஹேஷ்டேக்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பிட்ட வேர்ட்ஸ் லிமிட் வரைக்கும் ஹேஷ்டேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த விஷயம் தான் வந்து இப்போ த்ரெட்ல வந்து இல்லை. எஸ், ஹேஷ்டேக்ஸ் வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் வேற ஏதாவது வந்து ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஹேஷ்டேக் வந்து யூஸ்லெஸ் ஆகாத இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல வந்து ஒரு அப்டேட் கொடுத்து ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ற வாய்ப்புகள் இருக்கிறது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஹேஷ்டேக்ஸ் இல்லை த்ரெட்ல. அண்ட் நெக்ஸ்ட் மிக முக்கியமான ஒரு விஷயம் ட்விட்டர்ல இருக்கிறது த்ரெட்ல வந்து இல்லை. என்னன்னா ட்விட்டர்ல வந்து ஏதாவது ஒரு ட்வீட் வந்து பாக்குறீங்க அண்ட் அவங்க கிட்ட நீங்க வந்து மெசேஜ் பண்ணி டைரக்டா வந்து கேட்கணும்னா டிஎம் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த விஷயம் வந்து த்ரெட்ல வந்து இல்லை. ஸோ டிஎம் வந்து டைரக்ட் மெசேஜ் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் பட்சத்துல நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கணும். மேபி கூடிய சீக்கிரம் இந்த அப்டேட் கொடுத்து டிஎம்ஐயும் வந்து ஆட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தானே? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ட்விட்டர்ல டிஎம் இருக்கு, த்ரெட்ல டிஎம் இல்ல. வெரிஃபிகேஷன் இப்போ இன்ஸ்டாகிராம்ஸ்ல நீங்க வெரிஃபிகேஷன் வச்சிருந்தாலே வந்து போதும். த்ரெட்ஸ்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து வெரிஃபை வாங்கிடலாம். பட் ட்விட்டர்ல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும், அப்பதான் வந்து வெரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ட்விட்டர்ல வந்து வெரிஃபிகேஷன் இல்லை அண்ட் ஃப்ரீ வெர்ஷன்ல இல்லை அண்ட் த்ரெட்ல வந்து இருக்கு. எப்பவும் போல ஒரு த்ரெட்டையோ அல்லது ட்வீட்டையோ வந்து டெலிட் பண்ற ஆப்ஷன் ரெண்டுலையுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து த்ரெட்டுக்கும் ட்விட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் த்ரெட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இப்போ கண்டினியூ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளும் வந்து த்ரெட்ஸ்ல வந்து அக்கௌண்ட் வந்து இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ட்விட்டர்லயும் நம்ம இருக்கும், லிங்க் கொடுத்துருக்கேன், முடிஞ்சா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட்
ட்விட்டருக்கும் த்ரெட்டுக்கும் இப்போ ரீசெண்டா வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது வந்து பெஸ்டா இருக்கு, ட்விட்டரே ஓகேவா இல்ல ட்விட்டர் வேண்டாம் ப்ரோ நான் த்ரெட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களாம இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு த்ரெட் பிடிச்சிருக்கா இல்லையா, ட்விட்டர் பிடிச்சிருக்கா இல்லையா, கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.